கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகமெல்லாம் தந்து தேவைகளை சந்தித்து அப்படியாய் ஒரு புதிய மனமகிழ்ச்சி நாளை காண செய்தபடினாலே ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு அப்படியே நடத்தி வந்த எல்லா விதமான நன்மையான வழிகளுக்காக ஒரு விஷயம் நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கடந்த போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகமெல்லாம் தந்து தேவைகளை சந்தித்து எங்களை இதுவரைக்கும் பராமரித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றியப்பா. இந்த காலவேளையில உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலவேளையில உடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, கேட்கிற வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட அதற்கு நாங்கள் கீழ்ப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோடு இடைபடுவதாக. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் எழுதப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நல்ல நாமத்தை கர்த்தர் இந்த காலவெளியில மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். இருதயங்களை சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் எழுதின புஸ்தகத்தில் எழுதும்போது எபிரேயர் ஆக்கிய விதமாக எழுதுகிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அவமானத்தை எண்ணாமல், இந்த வசனம் சொல்கிறது, சிலுவையை சகித்து கீழே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரா, வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்த பிறகு அவருடைய பலன், சிலுவையினால பாடுகளினால வருகிற பலன் என்ன, சிங்காசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, வீற்றிருக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராகவும் காணப்பட்டாலும் இந்த உலகத்துல பாடுகளின் வழியாய் கடந்து போய் ஆண்டவர் சுதந்திரிக்க வேண்டிய சிங்காசனத்தை அவர் சரியாய் சுதந்திரித்துக் கொண்டார், அதை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி இந்த வார்த்தையில நம்ம காணப்படுகிறது. ரெவலேஷன் எழுதின, வெளிப்படத்தில் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் சிங்காசனத்து மேல வீற்றிருக்கிறது போல நம்மையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாய் அவர் முதற் பேரானராய் கடந்து போனார். நாமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதே இந்த வார்த்தையுடைய அர்த்தமா இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3 verse 21. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம், மரித்த பிறகு உண்மை பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறவர்கள். ஆனா இங்க சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு அப்படின்னா எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் மேல வெற்றி பெற்று என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, பிதாவுடைய சிங்காசனத்துல பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட என்ன பண்ணுவேன், உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நம்ம அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றும் போது நம்மையும் அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல அவரோடு உட்காரும்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி ஆண்டவர் அவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்ப இந்த எபிரேயர் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்ல வருகிற வார்த்தை என்ன, நாம் ஆளுகை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் சிங்காசனத்துல உட்கார்கிறவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிச்சுவடைகளை சரியாய் பின்பற்றும் போது இந்த உலகத்திலையும் சகலவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பரலோகத்திலையும் சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார்.
ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், பலதரப்பட்ட ஊழியங்கள் இந்த உலகத்துல காணப்பட்டாலும் யார் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்களோ, தனக்கு முன்னாடி இருக்கிற சோதனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்களோ அவர்களை, எல்லா கிறிஸ்தவர்களையும் கிடையாது, எவன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் என்ன பண்றாராம், தன்னுடைய சிங்காசனத்துல தன்னோட என்ன பண்றாராம், உட்காரும்படி கர்த்தர் அருள் செய்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாக ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தையும், பாவத்தையும், மாம்சத்தையும், பிசாசையும் நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரங்களை என்ன பண்றாரு, தர வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றின் மேல அதிகாரம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன். அப்ப ஜெபித்து நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்வதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கிருபை வரங்களை தந்து எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டபடினால ஆண்டவர் மோசையின் கையில் உள்ள கோலுக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணாரு, கர்த்தர் கொடுத்தார். இயற்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை மோசையினுடைய கையில் என்ன பண்றாரு, கோலை நீட்டுறாரு, சமுத்திரம் பிரியுது, இப்ப பாறையை அடிக்கிறாரு, தண்ணீர் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், ஆளுகை செய்கிற அதிகாரம், இந்த உலகத்துடைய வல்லமைகளை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தது போல வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனா என்ன பண்ணானா காணப்பட்டான். அப்ப ஆண்டவருடைய நாமத்திற்காய் வருகிற எல்லாவற்றையும் நம்ம சகிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஜெயத்தையும் அதிகாரத்தையும் ஒவ்வொருவருக்கும் கத்த தர. ஜெயம் கொள்கிறோம் எவனோ, எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கிருபைகளை கத்த தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக ஜெயம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நம்ம அந்த காரியத்தை ஜெயிக்க கூடாது, பாவத்திற்கும் சாபத்திற்கும் உலகத்திற்கும் அடிமையாக வேண்டும் என்பது சத்துடைய நோக்கம். ஆனா நம்ம அவற்றை ஜெயிக்கணும்னா சில பாடுகளின் வழியாய், சில கிரைகளின் வழியாய் நாம் கடந்து போக மாத்திரம்தான் நாம் அதை என்ன பண்ண முடியும், ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல நாமும் சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்றால் முதல் காரியம், நெருங்கி நிற்கிற அல்லது நம்மை நெருக்குகிற இந்த உலகத்துடைய காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அல்லது அவைகளை தள்ளிவிட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா நம்ம யாரு கூடயும் ரொம்ப நெருக்கம் இல்லாதபடி we have to maintain a distance with the worldly things. எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை என்ன பண்ணணுமா, நோக்கி இருக்கணும். உலகத்திலிருந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வேணும், ஆனா ஆண்டவருக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உலகத்தோடு நெருங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ஆண்டவரோடு நெருக்கமுள்ளவர்கள் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு ஜீவிப்பார்கள் அல்லது உலகத்தோடு அந்யோன்யமா இராதபடி அவற்றிலிருந்து தங்களை விலக்கி காத்துக்கொள்வார்கள். சொந்த பந்தமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி காணப்பட வேண்டும். அவர்களோடு நெருக்கமாய் நாம் சம்பாஷிப்பதை காட்டிலும் ஆண்டவரோடு நெருக்கமாய் காணப்படும் போது இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அன்பளி போன்ற போர்வையில பலவிதமான காரியத்துல நம்ம நெருங்கி வரும். நெருங்கி நிற்கிற பாவங்கள் அப்படின்னா பார்க்கறதுக்கு அகோரமா இருக்காது. நம்மை எப்படி சொல்றதுன்னா, ஆண்டவரை விட்டு நம்ம தம் பக்கம் இழுக்கக்கூடிய எந்த ஒரு வல்லமையும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஆண்டவரத்துல நெருங்கி வர அது நமக்கு ஏதுவா இருக்கும். ஆண்டவரையும் நான் நெருங்கி வருவேன், உலகத்திலோடு நான் நெருங்கி இருப்பேன் அப்படின்னா அது சாத்தியமாகாத ஒன்றா இருக்கிறது. ஆண்டவரோடு நெருங்கி வர விரும்புகிறவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றேன், குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லா விதத்துல நம்முடைய கௌரவம், நம்முடைய படிப்பு, அந்தஸ்து, நேரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு விட்டு வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி போக அவைகள் நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை அப்படின்னா
பாவம்ன்றது மனுஷர்களுடைய ஒரு உறவு கூட சில நேரத்தில் காணப்படும். ஆண்டவரை விட அதிகமா யாரையாவது அதிகமா நம்ம நேசிச்சோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஒரு செயலாய் காணப்படுகிறது. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் தர்றோம் அப்படின்னா அது ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க செய்கிறது. சோ அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல ஜெயிக்கிறவர்களாய் காணப்படாதபடி அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அல்லது ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ரொம்ப இசைந்து இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தி 4:7, 2 தீமோத்தி 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதுல பவுல் சொல்லுகிற ஒரே ஒரு சென்டென்ஸ் நம்ம வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ணேன்? போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடக்கடுவோம் என்று சொல்லுகிறது. அப்போ எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலாவது அது நமக்கு ஒரு போராட்டமாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாம சில விஷயத்தை நம்ம தள்ளி நிக்கணும், சில விஷயத்துல நம்ம விலகும் போது அது நமக்கு ஒரு போராட்டமா சஞ்சலமா காணப்படுகிறது. ஆனா பவுல் சொல்றாரு, இந்த போராட்டம் என்னுடைய ஓட்டத்தை முடிக்க எனக்கு என்ன பண்ணது? கிருபை செய்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம், அல்லது பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை நம்ம பெறத்தக்கதாக ஓடி சேர கடவோம். ஆண்டவருடைய நான் பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை என்ன பண்ண? முடித்தேன். காரணம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது ஒரு போராட்டம். இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது இந்த உலகம் நம்மளை விடாது, மாம்சம் பிசாசு விடாது. இன்னொரு விதத்துல பைபிள் சொல்லுது, லௌகீக கவலைகள், உலகத்தினுடைய என்னது கமிட்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட் பிசாசு இந்த நேரத்தில் கொடுப்பான். நிறைய ரிஸ்க், நிறைய வேலை பளு, மற்ற காரியங்கள், உலகத்தினுடைய முக்கியமான காரியங்கள் சொல்லி நம்முடைய நேரத்தையும் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பையும் பிசாசு எப்படியாவது திருட பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் இது ஒரு போராட்டம் என்று நினைத்து இந்த காரியத்தில் நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்ம தொடர்ந்து ஓடும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இரக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் பைபிள் சொல்லுது, அவன் சில காரியங்களை என்ன பண்ணணும்? தியாகம் செய்யணும், சில காரியங்களை இழக்கணும். தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அவன் ஓடும்போது பந்தய பொருளை மாத்திரம் அவன் பார்த்து ஓடும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அக்கம் பக்கத்துல மற்ற காரியங்களையும் அவன் பார்த்து கொண்டே ஓடும்போது அவன் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாதது போல பவுல் சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ண? போராடினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஆண்டவருக்காக எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ ஒரு போராட்டமா இது காணப்பட்டாலும் முடிவிலே ஆண்டவர் நமக்கு அது ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய நாமத்து நிமித்தமா எதை இழக்கிறோமோ அதை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை நம்ம நிரந்தரமா இழந்து போகிறது இல்ல. கர்த்தருடைய நாமத்திற்காக எதை இழக்கிறார்களோ, நாமத்தின் நிமித்தமாக எதை இழக்கிறீர்களோ 100 மடங்கு பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது இந்த அந்த 2ஆம் வசனத்துல நம்ம வாசித்தபடி ஜெயம் கொண்டு நம்ம ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கணும், சிங்காசனத்துல வீட்டிருக்கணும்னா முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நெருங்கி நிற்கிற ஆதாயம் போல வரும். அந்த நேரத்துல நமக்கு நன்மைகள் போல வரும். அவற்றை நம்ம உதறி இழந்து காணப்படும் போதுதான் இந்த ஓட்டத்துல பொறுமையோடு தொடர்ந்து ஓட முடியும். ஓடக்கூடாதபடி சில அட்வர்டைஸ்மெண்ட், சில அட்ராக்ஷன், சில இந்த மாதிரி ஆஃபர்லாம் அந்த நேரத்தில் தான் வரும். இதை நாம் ஒதுக்கி விட்ட போதுதான் நம்முடைய லக்கை நோக்கி ஓட முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம ஆளுகை செய்வர்களாக மாத்திரமல்ல, அந்த பூமியிலையும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமபூமியில எங்க என்ன பண்ணாத? நில்லாத, அந்த மலைக்கு என்ன பண்ணு? நீ ஓடிப்போ அப்படின்றாரு. ஆனா அவனுக்கு அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவனை கரம் பிடித்து கிருபையாய் கொண்டு வந்து வெளியில விட்டது போல ஆண்டவரிடத்துல இரக்கம் கேட்டு, ஆண்டவரே சில காரியங்களை எங்களை சூழ்ந்திருக்கிறது, அடிமைப்படுத்துகிறது, இவற்றிலிருந்து வெளியில வர எனக்கு கிருபை தருங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஹீப்ரூ சாப்டர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
முதல்ல நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் முதல்ல அது நெருங்கி இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தள்ளிவிடக்கூடிய ஒரு தெளிவும் உறுதியும் ஞானமும் நமக்கு தேவை. ஞானமா அதை எப்படி அதை தள்ளிவிடணுமோ அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, சிலுவையை சகிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய முடியும். ஒருவன் என் சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு சீஷனாக மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறபடி, இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவமானத்தை எண்ணாமல். சிலுவை நம்ம சகிக்கும் போது நம்ம ஒதுக்கப்படுகிறோம், வெறுக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அதை ஒரு நாளும் கணக்கில் வைக்காதவர் அல்ல. கர்த்தர் அதை கணக்கில் வைக்க அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாதபடி. பிசாசு கொண்டு வருவான், போச்சு நீ ஆண்டவருக்காக இருந்த மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இனி அவ்வளவுதான் சொல்லி. ஆனா அந்த அவமானத்தை நம்ம யோசிக்காதபடி அதற்கு பிறகு இருக்கிற நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், அந்த அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை, ராஜ்யம், ஆளுகை கர்த்தனுக்கு தருவார் என்று சொல்லி அதுல நம்பிக்கையா இருக்கும்போது நிச்சயம் நாம் அதை பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையை சகிக்க வேண்டும், அவமானத்தை எண்ணாமல். ஆண்டவருக்காக அவமானப்படுறத ஒரு பொருட்டா மைண்ட்ல வைக்கவே கூடாது. பிசாசு அப்படி சொல்லுவான். சபையில சில காரியங்கள் அப்படி வரும், விசுவாச குடும்பத்தில் அப்படி வரும், நம்ம வேலை செய்யற இடத்துல அப்படி வரும். அப்ப நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்க, கர்த்தர் உங்க கூட இல்ல, நீங்க இருந்து என்ன புண்ணியம். அப்படிதான் யோபுடைய மனைவி யோபு பார்த்து சொன்னான், இவ்வளவு பக்தியா இருந்தியே கடவுள் உன்னை கைவிட்டாரு அப்படி. அதனால என்ன பண்ணு, ஆண்டவரை விட்டுட்டு வா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அவமானத்தை எண்ணவே கூடாது. ஐயோ நான் இந்த அளவுக்கு வெக்கப்பட்டுட்டேன், இந்த அளவுக்கு அவமானப்பட்டேன், இந்த அளவுக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வராதபடி கிறிஸ்துவுக்காய் அவமானப்படுவது எனக்கு கிடைச்ச பாக்கியம் சொல்லும் போது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆளுகையின் வரத்தை கத்த தருகிறார். சகலவற்றின் மேல உள்ள ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தந்து எந்த இடத்துல அவமானப்பட்டமோ, யாரு மூலமா அவமானப்பட்டமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த நிலைமையில வைக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவமானம் உலகத்துக்காக ஏதோ விஷயத்தையும் அவமானப்படுவாங்க, சொந்த பந்த உறவுகளால் வர்ற பிரச்சனைனால அவமானத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்துக்காய் வருகிற காரியங்கள்ல அவமானத்தை சிலருக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செய்கிறதுக்கு தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். மற்றவர்களை நடத்துகிறதுக்கோ, இந்த பூமியில சாட்சிகளாய் காணப்படுவதற்கோ, அல்லது எல்லாவற்றின் மேல ஒரு ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாய் காணப்படுகிறது. சிலுவையை சகிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம். சிலுவையை சகித்துதான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவராய் காணப்பட்டார். நாம அந்த வழியில போகும்போது, சிலுவை பாடுகளை சகிக்கும் போது, ஆண்டவருக்காய் வருகிற அவமானங்களை சகிக்கும் போது நிச்சயம் ஒரு நாள் நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். இந்த பூமியிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் எப்படி இருப்பீங்க, பாக்கியவான்களா இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாமலும் கலங்காமல் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்கிற கேட்கிற யாவரோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த 14, 15 இந்த 2 வசனங்களையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அங்க பேதுரு சொல்லுகிறது. நீதி நிமித்தமாக பாடுகள் வரும், அதை சகிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பாக்கியவான்களா இருப்பீர்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப 2வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆளுகை செய்யணும்னு விரும்புறாங்க. ஒரு வாண்ட் டு பி எ லீடர், ஒரு பெரிய அப்போஸ்தல ஊழியமோ ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் விரும்புகிறவர்கள், அல்லது தேவனுக்காக நல்ல ஒரு சாட்சிகளா இருக்க விரும்புகிறவர்கள் பாடுகளின் வழியாய் கடந்து போகும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு, நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் என்பதை மறந்து போக. பாடுகளே எனக்கு வேண்டாம், ஆனா நான் ஆளுகை செய்யணும், நான் ஒரு நல்ல ஒரு தலைவனா தலைவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது வேதத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஆண்டவரோடு கூட நம்ம நடக்க வேண்டும் என்றால் பாடுகளை சகிக்கும் போது அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrew chapter 12 verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 3வது ஆத்துமாக்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள். 3வது ஆண்டவரோடு நம்ம ஆளுகை செய்யணும்னா 3வது
ஆத்துமாக்கள்ல சோர்வு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சரீரத்துல சோர்வு வர்றோம், நம்ம ஓய்வு பெறுறோம், அதிகமான ஊழியங்களை நம்ம சரீரத்துல செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் வருது, உண்மைதான். ஆனா ஆத்துமாக்கள்ல ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த சோர்வை அனுமதிக்க கூடாது. கர்த்தர் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தரை தாங்குகிறார். பல இடங்கள்ல தாவீது பல காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரீரத்துல சோர்வு வருவது இயல்பு. பலன் குறையும் போது, சூழ்நிலைகள் மாறும்போது, கால சூழ்நிலைகள் மாறும்போது, பலவிதமான காரியங்களை நமக்கு சோர்வு சரீரத்தில் வருகிறது. ஆனா ஆத்துமாவில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. அப்படி சோர்வு வராம இருக்கணும்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:15-16 வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 4, 2 Corinthians 4:15 and 16. 2 Corinthians chapter 4:15 and 16. 2 கொரிந்தியர் 4:15-16. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களாலே என்ன பண்ணுகிறது, பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்றாரு, ஆனபடினாலே நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்லை, சோர்ந்து போகிறதில்லை. பவுலும் ஒரு மனுஷன் தான், பவுலும் எல்லா ஊழியக்கார மாதிரி அவரும் ஒரு ஊழியக்கார தான். ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, நாங்க சோர்ந்து போகிறதே நான் சொல்லல, நாங்கள் சொல்லி தன்னோடு இருக்கிறவர்களை சேர்த்து பவுல் இங்க சொல்கிறத வாசிக்கிறோம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் எப்படி இருக்குதான், புதிதாக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் லிட்டரலாவே வயசாக வயசாக நமக்கு இருக்கிற அந்த உற்சாகம், அந்த எழுச்சி, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய தாங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அது உலகத்தினுடைய நீதி. ஆனா வேதத்தினுடைய நீதி அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, புறம்பான மனுஷன் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, அழிந்து கொண்டு வருகிறது. பணம், பசி, பட்டினி, பலவிதமான பஞ்சங்கள், நாச மோசங்கள். பவுல் நிறைய இடத்துல சொல்றாரு, கள்ள சவாரில் வந்த மோசங்கள், கப்பர் சேதங்கள், நிர்வாணம், பலவிதமான காரியங்கள் வந்தும் உள்ளான மனுஷன் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அதுக்கு காரணம் ஸ்தோத்திரங்கள் செய்து கொண்டே இருக்கிறதுனால. கர்த்தருடைய கிருபை பெருக 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 பிசாசு என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போகாதபடி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். யோபுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது, எல்லாமே வந்தது. அவன் சரீரமே ஒடுங்கி போய் பார்க்கறதுக்கு ஒரு ரூபமே இல்லாத போல காணப்பட்டது. ஆனா அந்த உள்ளான மனுஷன்ல இருந்த அந்த ஸ்தோத்திரங்கள் அவருக்கு குறையவே இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமை. ஆனபடினாலே நாங்கள் என்ன பண்றதில்ல, சோர்ந்து போகிறதில்லைன்னு சொல்லி தைரியமா சொல்றார். அப்ப பவுல் ஆராதிக்கிற அதே தேவனை நம்ம ஆராதிக்கிறபடினால நாமும் சோர்ந்து போகாம இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் உங்களுடைய சோதனைகள்ல பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். சோர்ந்து போகாமல் இருக்கிறீர்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இது சாத்தியமான ஒரு காரியம். இட் இஸ் பாசிபிள். நம்ம சோர்ந்து போகாம இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாராம், கிருபை தருகிறவராய் இருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, முதல்ல லாபமானவைகள் எவைகளோ அவைகள்லாம் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன் பவுல் சொல்லுகிறார். அப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற நெருங்கி இருக்கிற கர்த்தர்கிட்ட நெருங்காம இடையில நிக்கிறதா நமக்கு எந்த ஒரு நன்மையா இருக்கட்டும், அதை நம்ம உதறி தள்ளும் போதுதான் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாடுகள் வரும். அந்த பாடுகளை நம்ம அனுமதித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது பவுல் சொல்றாரு, ஆத்துமாவில இழைப்ப என்ன பண்ணுமா, அப்படிப்பட்ட ஒரு சோர்வை பிசாசு என்ன பண்ணுவான், உண்டாக்குவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எலியாவுக்கு சோர்வு வந்தது, இல்லைன்னு சொல்லல. எலியாவே சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கல நான் என்னதுல நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனை என்ன பண்றாரு, ஒரு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து தேற்றுகிறது போல இன்னைக்கு வேத வசனமாகிய அப்பமும் பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரும் நமக்கு இருக்கிறபடினால, அதனாலதான் வேதம் சொல்லுவது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா, திரும்ப எழுந்திருப்பான். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்தும். ஜீவ அப்பம் மன்னா என்று சொல்லப்படுகிற வேத வார்த்தைகள் நம்மை திரும்ப நிலைநிறுத்தும் அந்த ஸ்தானத்துல. தண்ணீர் பரிசுத்தாவிக்கு ஒப்பனையா இருக்கிறபடினால தேவ தூதன் என்ன பண்ணாராம், அவனுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து திரும்ப எலியாவை பலப்படுத்தி அவனை அனுப்பினது போல இந்த நாட்கள்ல பரிசுத்தாவியானவருக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய சோர்வுகள் வராதுன்னு சொல்லல, சோர்வுகள் மாறி போகும். கர்த்தர் சோர்வுகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. நானாவது இந்த எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்றாரு 4ஆம் வசனத்துல, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு ஆளுகைன்றது ஆண்டவர் நமக்கு தரணும்னா நம்ம தீமையை எதிர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது முதல்ல நமக்குள்ள ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகாரத்தை தந்து தேவன் நம்மை அந்த ஸ்தானத்துல எடுத்து நிற்க வல்லவரா இருக்கிறார். நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் தப்பு பண்ணிருச்சு பரவாயில்ல அப்படின்றபடி அந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். மோசே 40 நாள் மேல இருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் நிர்வாணமாய் ஆடி பாடி ஒரு கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. மோசே கீழே இருந்து கேட்கிறாரு, என் பக்கம் இருக்கிறவங்க யாரு? லேவி யூதாவை என்ன பண்றாங்க? மோசே பக்கமா சாடுறாங்க. அப்போ தீமைக்கு விரோதமாய் நம்ம எழும்பி நிற்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன பண்றாரு, தருகிறவரா இருக்கிறார். அது என்ன தப்பு, அது என்ன எச்சரித்தன அப்படின்னபடி தீமையை நம் தீமை என்று சுட்டி காட்ட தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, ஹீப்ரூ சாப்டர் 10:35ல அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, தைரியம்னா வேற ஒண்ணும் இல்ல, பாவத்தை சுட்டி காட்டுவது, பாவத்தை உணர்த்துவது, பாவத்தை எதிர்ப்பது. ஏன்னா பரிசுத்தாவியனுடைய ஒரு பிரதான வேலை பாவத்தை என்ன பண்ணுவாராம். அப்ப அந்த காரியத்தை நம்ம பயப்படாம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது முதல்ல நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை தைரியமாய் நிற்கும் போது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். அப்ப ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, தர வல்லவரா இருக்கிறார். இது மாம்சத்தினால வருகிற ஒரு தைரியம் அல்ல, இது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு தைரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பவுல் ஆவியில வைராக்கியம் அடைந்துன்னு சொல்லி அவருடைய கடிதங்கள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பவுல் எப்படி எதுல வைராக்கியம் அடைந்தாரோ, ஆவியில வைராக்கியம் அடைந்து. ஆண்டவருடைய நாம மகிமை. மாம்ச வைராக்கியம் அல்ல, ஆவியில வைராக்கியம் அடைந்து ஆவியானவருடைய உதவியோடு நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார். எபிரேயர் 12:4 விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவரே நீங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் என்ன பண்ணல, எதிர்த்து நிக்கல. அப்படி பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, அமைதியில போயிடுறீங்க. எங்கடா அப்படி சொன்னா விட்டுட்டு போயிருவாங்களோ, நமக்கு நன்மை கிடைக்காது, அவங்க நமக்கு உதவி செய்யறாங்களே, அவங்க தப்ப எப்படி சொல்றது? இல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இப்படிப்பட்ட தைரியம் உள்ள போதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். யோசுவா சொல்றார், சூரியனே தரித்து நில் அப்படின்னா நிக்குது. இப்ப எல்லாவற்றின் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எப்பொழுது நமக்கு தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 4 காரியங்களின்படி நம்ம நடக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நம்ம வாசிச்சபடி, நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய வலது பரிசத்தில் அவரோடு இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்துல என்ன பண்ணுவானா, இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் நமக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் அதிகாரத்தையும் தர வல்லுகிறார். தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை தந்த தேவன் நமக்கும் அதிகாரத்தை தர விரும்புகிறார். இந்த நேரத்துல ஆளுகை செய்யும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறது, பல மனிதர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுகை இல்ல, இது ஒரு ஆவிக்குரிய ஆளுகை. எல்லாவற்றையும் கையின் கீழே கொண்டு வருகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த மினிஸ்டரும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிசாசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாபத்தை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண. ஆனா அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை ஆண்டவர் தம்மை பின்பற்றி வருகிற ஜனத்திற்கு தந்து ஆசீர்வாதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இப்போ உண்மையாய் நம்ம தேவனை பின்பற்றும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நாம் இந்த உலகத்துல ஆளுகை செய்வர்களாய் காணப்படுவோம். அவரோடு கூட சிங்காசனத்திலேயே அமர்ந்து 1000 வருஷம் அரசாட்சியிலே நம்ம ஆளுகை செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களை நம்ம சரீர ஆவி ஆத்மாவும் வரல நம்ம ஆளுகை செய்யணும், கர்த்தருக்கு கீழ்படுத்தணும். 2வது நம்ம கூட இருக்கிறவங்களை ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வருவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப தேவனுக்காய் நம்ம இப்படி ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரங்களை தந்து
இந்த பூமியில எல்லாவற்றையும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் ஒரு அதிகாரம், ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமையை ஆண்டவர் இந்த நாட்களை தர விரும்புகிறார். அதை அப்படியாய் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க அது நமக்கு உதவியா இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்ப நம்ம என்ன ஜெபத்துல கட்டுறோமோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். எந்த காரியங்களை கேட்கிறோமோ கர்த்தர் அதை தர வல்லவரா இருக்கிறார். அப்போ ஜெபத்துல நிறைய பேர் கட்டுறாங்க. ஏன் அது இன்னும் கட்டப்படலைன்னா, நம்ம நெருங்கி நிற்கிற பாவங்களை முதலாவது வெறித்து விட்டு ஆண்டவருக்காய் பாடுகளை அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு, மூன்றாவது சோர்ந்து போகாதபடி, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க, ஆத்மாக்கள்ல சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் நிறைய சோர்ந்து போகாம இருக்கிறது நிறைய ஊமை வேற கர்த்தர் சொல்றார். வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அப்படி நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவெளியில ஆண்டவரே நாங்கள் வாசித்தது போல சிங்காசனத்துல வீற்றிருக்க பண்ணுகிறவர் நீர் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, எங்களையும் சிங்காசனத்தில் அமரும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் இந்த நாட்கள் ஆட்களை தேடுகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மோசே உண்மையுள்ளவனா இருந்தபடினால நீர் அவனுக்கு பார்வோன் மேல, அவருடைய ராஜ்யத்து மேல் அதிகாரத்தை தந்தி, யோசுவாவுக்கு தந்தி, ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு தந்தீரே. அதை போல நாங்களும் எல்லா விதத்துல உம்முடைய நாமத்திற்காய் நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே அப்பா எகிப்தில் இருக்கிற நன்மையை பார்க்கலும் தெய்வ பிள்ளைகளோடு அனுபவிக்கிற துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டு, எகிப்தின் நன்மைகளை அவன் எப்படி உதறிவிட்டானோ அதை போல உலகத்துடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் உதறிவிட்டு ஆண்டவருக்காக பாட அனுபவிக்க கடந்து வரும்போது, ஆண்டவரே அவமானங்களை சகிக்கும் போது, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா, நீர் எங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. பாவத்திற்கு விரோதமாய் நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற இந்த நாட்களுக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறபடினால முற்றிலும் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஆளுகை செயலாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். சிங்காசனத்துல எங்களோடு ஆண்டவரை உம்மோடு வீற்றிருக்க முடியா எங்களை அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் நாங்கள் இந்த வழியாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.